نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن سهل بن سعد رضي الله تعالى عنه أن رجلا قال يا رسول الله أرأيت رجلا وجد مع امرأته رجلا يقتله فتلاعنا في المسجد وأنا شاهد أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று பார்க்கக்கூடிய நம் பாடம் பள்ளி வாசல்கள் இங்கே வைத்து தீர்ப்புகள், மக்களுக்கு தீர்ப்புகள் வழங்கப்படுவது, அதற்குரிய தீர்வுகள் காண்பது, அது சம்பந்தப்பட்ட பாடமாகத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னைக்கு நினைக்கக்கூடியது பள்ளிவாசலுடைய நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி என் வீடு தேடி வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நல்ல பழக்கம் அல்ல, இது இஸ்லாமிய முறையும் அல்ல. என் வீடு தேடி வரட்டும், என் ஆபீஸ் தேடி வரட்டும், என்ன தேடி வந்து சொல்லட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, இது தவறான ஒரு முறை. இன்னும் சொல்வதாக இருந்தால், அப்படி ஒரு மனிதன் நினைத்துக் கொண்டு இருக்கின்றான் என்றால் தான் தற்பெருமையில் இருந்து கொண்டு இருக்கின்றான், அவன் அதற்கு தகுதியற்றவனாக இருக்கின்றான், அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவனாக இருக்கின்றான். ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே முறையிடுவதற்காக வேண்டி வந்தவர்கள் அதிகமாக வீட்டிற்கு வருவதை விட பள்ளியில் வந்து முறையிட்டு இருக்கின்றார்கள். ஒரு பள்ளி வாசல் என்பது வெறுமனே தொழுகைக்கு மட்டும்தான், வெறுமனே இபாதத்துகளுக்கு மட்டும்தான் என்பதாக சுருக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிர்வாகம் என்பது என்ன? நிர்வாகமா, அது சந்தா வசூல் பண்ணுங்க, பாக்கி உள்ளது தேவைகளை வந்து முன்னாடி போய் நிக்கணுங்க, இதுக்காக வேண்டிய நிர்வாகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவல்ல, எல்லா விஷயத்திற்கும் அவர்கள் அதற்கு உட்பட்டவர்கள். ஒரு நிர்வாகம் என்பது, ஒரு ஜமாத் என்பது, அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அவர்கள் அதை கட்டுக்கோப்பாக அழைத்து செல்லக்கூடியவர்கள், அந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப பள்ளிவாசல்கள் எப்படி வைத்திருக்க வேண்டும்? நேற்று நாம் பார்த்தது கொண்டு கனிமத்து பொருள்களை அங்கே பங்கீடு செய்திருக்கின்றார்கள். ஏழைகளுக்குரிய நலவுதவிகளை, நலவுதவி திட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். பைத்துல் மால் என்று வைத்திருந்தார்கள். அதே போன்று ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் அங்கே தீர்வு காண்பதற்காக வேண்டி பள்ளிவாயில்கள் என்று ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கின்றது. பல்வேறு விஷயங்களில், பல்வேறு ஹதீஸ்களில் நாம் பார்க்கும் பொழுது தீர்வு கண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்க பள்ளிவாசல்ல வச்சுதான் முடிவு சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணு அவங்க கூறக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் தம் மனைவியுடன் மற்றொரு ஆடவனை காண நேர்ந்தால் அவனை கொன்று விடலாமா என்று ஒரு மனிதர் கேட்கிறாரு. ஒரு தவறான ஒரு உறவு, இந்த உறவு வச்சிருக்காங்க, இதுக்கு நான் என்ன செய்வது, அவளை கொண்டுலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, அது கூடாதுப்பா, அப்படிலாம் செய்யக்கூடாது. மாறாக இருவரும் லியான் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும், அவ்விருவரும் பள்ளி வாசலிலேயே லியான் செய்தனர். நான் அதை பார்த்துக் கொண்டிருந்தேன் என்பதாக
சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அப்ப ஒரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வருகின்றது என்றால் அதற்கு தீர்வுகள் எவ்வாறு காண வேண்டும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சரியா தெரியணும், சட்டங்கள் தெரியணும், தெரிஞ்சவங்க அங்க இருக்கணும். இன்னும் சொல்வதாக இருந்தால் நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கும் பொழுது 2 சட்டங்களும் இவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஏதோ நிர்வாகத்திற்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டமே தெரியாம என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, ஏதோ நான் பெரிய ஆளுங்கிறாப்ல அங்க காட்டிட்டு வந்து உட்கார்றது இல்லை. அங்க என்ன செய்யணும்? முதல்ல நம்மளுக்கு சொன்னா கூட என்ன செய்யணும்? அதற்கு நான் தகுதி இல்லைங்க, நான் வரலங்கன்னு ஒதுங்கிடணும். நம்மகிட்ட இல்லாட்டி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? நம்ம அதை கேட்டுக்கொள்ளலாம். அப்ப ஷரியத்தை பற்றியும் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அதே போன்று இந்திய அரசியல் சாசனங்களையும் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு சொல்லி சரியத்துக்கு நான் கட்டுப்பட்டு சரியத்து தானா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சில விஷயங்கள்ல இவர்கள் மாட்டிக்க கூடாது. அப்படிதான் ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க, முன்னாடி உள்ள காலகட்டங்கள்ல இருந்தது. எல்லாருக்கும் சரி கொடுக்கல் வாங்கல், பெண் மாப்பிள்ளையுடைய வீட்டாருடைய கொடுக்கல் வாங்கல் எழுதுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்க. எழுதி வச்சுன்னா பிரச்சனை வரும்பொழுது மாப்பிள்ளைக்கார வந்துட்டாங்க, நீ எப்படி வரதட்சணை வாங்கலன்னு. அப்ப மாப்பிள்ளை ஒரே வரச்சு விட்டான், ஒண்ணும் இல்லைங்க ஜமாத் வாங்க சொல்லிச்சு, நான் வாங்கினு போயிட்டான். எங்க பிரச்சனை மாறிடுச்சு, ஜமாத் மாட்டிக்கிடுச்சு. வரதட்சணை வாங்க சொன்னது யாரு? ஜமாத் அப்படிங்கிறாப்ல. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி எழுத வேண்டும், எது போன்று நாம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். இந்த வியான் என்று சொல்லக்கூடியது, வியான் என்று சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தலாக்னா என்னன்னு தெரியணும், ஹுலானா என்னன்னு தெரியணும். சொத்து உரிமைகள், சொத்துகள் பங்கீடு செய்வதற்கு முன்னால் எப்படி என்பது தெரிய வேண்டும். குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை தெரிந்திருக்கணும். அல்லது பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கின்றது, அவர்களுடைய சிறியந்தை பெரியந்தையுடைய ஆண் மக்கள் இருக்கின்றது, இதற்கு சொத்து சேருமா சேராதா, அந்த சொத்தை பிரிக்குமா பிரிக்கக்கூடாதா என்பதை எல்லாம் இவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். மனைவி இருந்தால் மனைவிக்கு எந்த அளவிற்கு சொத்து போகும், பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்களுக்கு சொத்து எந்த அளவிற்கு போகும், இதெல்லாம் இவங்க தெரிஞ்சிருக்கணும். சும்மா எதுவும் தெரியாம உட்கார்ந்துக்கிட்டீங்க நான் தான் எல்லாம் அப்படிங்கிறப்ப இவர்கள் பதவி ஆசையின் மோகங்கள் இருப்பதில்லை. இந்த வியான் என்று சொல்லக்கூடியது என்னன்னு தெரியுமா? இதுக்கு எதுவுமே சாட்சி கிடைக்கல. சாட்சிகள் இல்லாமல் ஒரு காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப சாட்சிகள் வேண்டும். சாட்சிகளை கொண்டு வந்து நிப்பாட்டணும். அந்த பெண் தவறு செய்திருந்தால் என்பதற்குரிய சாட்சிகள் சொல்லணும். இப்ப ஒரு கணவன் சொல்றாரு, இல்ல நான் பார்த்தேன், கண்கூடாக பார்த்தேன் அப்படின்னா அது ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு 4 பேர் சாட்சியை சொல்லணும். இந்த பெண் தவறு செய்த சாட்சிகள் என்ன கொண்டு வர முடியும்? ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த இடங்கள்ல என்ன செய்யறது? ஒரு நிரூபிக்க முடியாத ஒன்று, 2 நபர்களும் 2ஐயும் மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் செய்யவில்லை, தவறு செய்யவில்லை என்பதாக ஒருவர் சொல்கின்றார், ஒருவர் தவறு செய்தார் என்பதாக சொல்கின்றார், குற்றம் சாட்டுகின்றார். என்ன இப்ப 2 இடத்தையும் பள்ளிவாசல்ல வச்சு கேட்கக்கூடியது நான் செய்ய சொல்றது எப்படி? அல்லாஹின் மீது சத்தியமாக நான் தவறு செய்யவில்லை, அந்த பெண் சொல்லணும். அல்லாஹின் மீது சத்தியமாக நான் தவறு செய்யவில்லை என்பதாக 3 முறைகள் அந்த பெண் சொல்ல வேண்டும். 4வது முறையாக அந்த 4 முறைகள் அவர்கள் சொல்ல வேண்டும், சத்தியம் செய்ய வேண்டும். 5வது முறையாக அந்த பெண் என்ன சொல்லணும்? அல்லாஹின் மீது சத்தியமாக நான் இந்த தவறை செய்யவில்லை, அப்படி செய்திருந்தால் நானும் என்னுடைய குடும்பமும் நாசமா போட்டோம் என்பதாக இவர்கள் தங்களை தாங்களே சபித்துக் கொள்ள வேண்டும். நான் தப்பு செஞ்சிருந்தா என்ன செய்யணும்? நானும் என்னுடைய குடும்பமும் நாசமா போனோம், அல்லாஹ்வுடைய சாபம் எங்கள் மீது இறங்கட்டும் என்பதாக சொல்லி இவங்க சபித்துக் கொள்ளணும். அதே போல அந்த மனிதர் எப்படி சொல்லணும்? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவங்க தப்பு செஞ்சாங்க, அல்லாஹ்வின் சத்தியமாக இவர்கள் தவறு செய்தார்கள் என்பதாக 4 முறைகள் சொல்ல வேண்டும். 5வது முறை அவரும் அதே போன்று சொல்ல வேண்டும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவர்கள் இந்த தவறை செய்தார்கள், அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது இறங்கட்டும் என்பதாக இவர்கள் செய்ய வேண்டும்.
இது லியான் என்று சொல்லக்கூடிய ஒரு முறைகள். இந்த சமயங்கள் எப்பொழுது கையாள வேண்டும் என்பதையும் தெரியணும். குலா என்பது கேட்டால் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். தலாக்கு என்று வந்தால் அது எப்படி சொல்ல வேண்டும் என்பது தெரியணும். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் தான் அதில் இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த தீர்ப்புகள் எல்லாம் வழங்கக்கூடிய இடங்கள் எங்காக இருந்தது? பள்ளிவாசல்களாக இருந்தது. அடுத்தவர்களுடைய இல்லங்களாக இல்லை, பொறுப்பாளர்களுடைய இல்லங்களாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுப்பாளர்கள் பள்ளியுடைய தொடர்புகள் அதிகமாக இருக்க வேண்டும். பள்ளியுடைய தொடர்பே இல்லாம ஏதோ ஜும்மாவுக்கு வர்றது, வெள்ளிட்டு வெள்ளி வர்றது, அது நேரம் கிடைச்சா வர்றது, அது வேலை இருந்தா அது வர்றது இல்லை அப்படின்னு இருந்தா இவர்கள் அதற்குரிய தகுதியற்றவர்கள் என்பதைத்தான் நாம் இதிலிருந்து பார்க்க முடிகின்றது, விளங்க முடிகின்றது. எதை படித்தோம், எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு நாயக்கர்கள் வராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.